ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வழி கற்போம். இன்றைக்கி நம்ம சேனலில் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டென்ஸ் அப்படின்னா காலங்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். காலம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச வகையில் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அப்படின்னு 3 இருக்குது. இது நம்ம எல்லாருக்குமே ஜென்ரலாக தெரியும். நம்ம ஒரு சென்டென்ஸை எழுதும்போதும் சரி, பேசும்போதும் சரி, படிக்கும்போதும் சரி, அந்த சென்டென்ஸில் கண்டிப்பாக ஒரு மெயின் பீட்டாக என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆக்ஷன் வேர்டு. அதாவது நம்ம ஒரு சென்டென்ஸை பேசும்போது கண்டிப்பாக அதில் ஒரு ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோம். ஏதோ ஒரு செயல் அது இருந்த காலத்தில் செஞ்சுருந்தாலும் சரி, இல்லை நிகழ்காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை எதிர்காலத்தில் செய்ய போகிற செயலாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சென்டென்ஸை கண்டிப்பாக பேசுவோம். ஸோ அந்த ஆக்ஷனை எந்த டென்ஸில், அதாவது எந்த காலத்தை பேஸ் பண்ணி நம்ம பேசுகிறோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த டென்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே இருக்குது. ஸோ இந்த டென்ஸ் அப்படின்றது ஒரு சென்டென்ஸில் ஒரு ஹார்ட் பீட் மாதிரி. அதுதான் மெயின். அந்த மெயின் விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸை ஈஸியாக எழுதுறதுக்கும் பேசுகிறதுக்கும் நம்மளால் முடியும். ஸோ ஒரு மெயின் எந்த கிராமராக இருந்தாலும் சரி, தமிழில், இங்கிலீஷில், எந்த மொழியினுடைய கிராமராக இருந்தாலும் அதில் டென்ஸை நம்ம மெயினாக நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மற்ற எல்லா மெயின் சென்டென்ஸுக்கும் இப்போ இன்டைரக்ட், டைரக்ட், சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், இந்த மாதிரி பெரிய பெரிய கிராமர்லாம் நம்ம இது பண்ணும்போது டென்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் அதெல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் டென்ஸ் அப்படின்றது ஒரு மெயின் விஷயமாக நம்ம பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டென்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றியோ, இல்லை யூசஸ் ஆஃப் டென்ஸ்னுடைய பயன்பாடுகள் என்ன, அது எங்கெங்கே பேசணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றியோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. முதல்ல டென்சஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஒரு சென்டென்ஸில் ஒரு டென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டென்ஸ் என்ன டென்ஸ் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதோ இல்லை அதை புரிஞ்சிக்கிறதோ நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் குழப்பமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம டென்சஸை சின்ன வயசுலேருந்தே மனப்பாடம் தான் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கிலீஷில் மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. அந்த 12 டென்சஸ்னுடைய ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத சின்ன வயசுலேருந்து நம்ம டீச்சர்ஸ்லாம் எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டு அந்த 12 டென்ஸும் ஒரு ஜென்ரலாக ஒரு மெமரி பண்ணிவிட்டு இந்த மெமரி பண்ணதை நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை எழுதி காட்டுங்கன்ற மாதிரி தான் நானுமே அப்படி தான் படிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி மெமரி பண்ண விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு ஞாபகம் இருக்காது, கன்ஃபியூஷனை தான் கொடுக்கும். ஸோ இது டென்சஸ் ஒரு ஃபார்முலா மாதிரி ஈஸியாக நீங்கள் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் ஒரு டென்சஸை ஐடென்டிஃபை பண்ணுறதாகட்டும், இல்லைன்னா அதை ஒரு டென்ஸை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறதாகட்டும், எப்போவுமே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அது கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு டென்ஸை எப்படி அந்த கான்செப்டை புரிஞ்சிக்கிறது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான், ஃபார்மேஷன் ஆஃப் டென்ஸை தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பேசிக்காக ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச டென்சஸ் என்னென்ன அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்டு ஃப்யூச்சர் டென்ஸ். இது 3 தான் நமக்கு பேசிக்காக கிராமரில் தெரியும். இது தமிழ் இலக்கணத்தில் நம்ம இந்த 3 டென்சஸ் தான் பயன்படுத்துவோம். ஆனால் இங்கிலீஷ்காரன் எப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒவ்வொரு டென்சஸையுமே ரொம்ப அக்யூரேட்டாக டைம் மென்ஷன் பண்ணணும், அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு டென்ஸையுமே 4 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. அது என்னென்னு பாருங்கள். சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் டென்ஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு மெயின் டென்ஸையுமே 4 பார்ட்டாக பிரித்து மொத்தம் 3x4 12 டென்சஸ் இங்கிலீஷ் கிராமரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழில் பேசும்போது இப்போ இறந்த காலத்தில் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி செஞ்ச செயலாகட்டும், இல்லை நேற்று செஞ்ச செயலாகட்டும், இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச செயலாகட்டும், எதுவாக இருந்தாலுமே அதை பாஸ்ட் டென்ஸில் சொல்லிவிடுவோம். அதுமாரி இப்போ நிகழ்காலத்தில் செஞ்சிட்டு இருக்கிற எந்த செயலாக இருந்தாலும் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லிவிடுவோம். ஃப்யூச்சர் டென்ஸ் பற்றி பேசும்போது இப்போது ஒரு நிமிஷம் கழித்து செய்ய போகிற செயலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 10 வருஷம் கழித்து செய்ய போகிற செயலாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஃப்யூச்சர் டென்ஸில் அடக்கிடுவோம். ஆனால் இங்கிலீஷில் அவன் ஒவ்வொரு இதுக்குமே ரொம்ப அக்யூரேட்டாக டைம் மென்ஷன் பண்ணோம் அப்படின்றதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக 12 டென்சஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த 12 டென்சஸ். ஸோ இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் 4 டென்ஸ் இருக்கும், பாஸ்ட் டென்ஸில் 4, ஃப்யூச்சரில் 4ன்னு மொத்தம் 12 டென்சஸ் நமக்கு இருக்குது. இதில் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஸ்பெல்லிங் தப்பாக அடிச்சிட்டேன், சாரி. ஸோ இந்த 12 டென்சஸ்னுடைய ஃபார்மேட்டை எப்படி அமைக்கிறது அப்படின்றத இனிமேல் பார்க்கலாம். அதுக்கும் முன்னாடி இது ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை இங்கே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் V1 அப்படின்னு சொல்லுவோம், பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றத V2ன்னு சொல்லுவோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றத V3ன்னு சொல்லுவோம். இது நம்ம ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் லைட்டாக ஞாபகப்படுத்திக்கங்க. V1, V2, V3, அதாவது வெர்ப் 1, வெர்ப் 2, வெர்ப் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றது இறந்த கால வினைமுற்று அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க.
இந்த V3 அப்படின்றத எந்த டென்ஸில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் பின்னாடி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இது ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா மாதிரி இது ஞாபகம் வச்சுக்கிங்க, பின்னாடி யூஸ் பண்ண போகிறோம். அதில் முதல்ல வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுடைய ஃபார்மேட்டு இப்படி தான் இருக்கும். சப்ஜெக்ட் ப்ளஸ் V1. இதில் சப்ஜெக்ட் அப்படின்றது என்ன நமக்கு தெரியும். சென்டென்ஸ் பேட்டர்ன் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அதில் ஒரு செயலை வந்து யார் செய்கிறாங்களோ நவுன் அப்படின்றது தான் முதல்ல வரும் சப்ஜெக்ட். ப்ளஸ் அதுக்கப்புறமா அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றது வேர்பாக வந்து ரெண்டாவதாக போடுவோம். ஸோ S + V அப்படின்றது தான் ஒரு சென்டென்ஸுடைய பேசிக் ஃபார்ம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் நவுன். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா ஒரு மெயின் வெர்பில் என்ன வெர்பை யூஸ் பண்ணுறோமோ அதை அப்படியே டைரெக்டாக போட்டுணும். இப்போ வந்து இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ பை சம் புக்ஸ். இதில் ஐன்றது சப்ஜெக்ட், பை அப்படின்றது வேர்பு. பை அப்படின்றது ஒரு மெயின் வேர்பு. ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அந்த V1 அப்படின்றத இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ எந்த சேஞ்சும் பண்ணாமல் அதை அப்படியே போட்டுடணும். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். வி பை சம் புக்ஸ், தே பை சம் புக்ஸ். இந்த ப்ரொனவுன் வந்து சப்ஜெக்ட் வந்து ஐ, வி, தே அதெல்லாம் வந்து சிங்குலர், ப்ளூரல் எதுவாக இருந்தாலும் இந்த பை வந்து அப்படியே தான் வந்திருக்கு. இதுக்கப்புறமா நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருக்கேன். தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து டென்ஸை பற்றி நான் கிளாஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது இங்கே தான் யூஸ் ஆகும். 12 டென்ஸில் இந்த ஒரு டென்ஸுக்கு மட்டும்தான் அந்த கான்செப்ட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு அதை பாருங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. அது சொன்னால் தான் உங்களுக்கு வந்து இந்த விஷயமே புரியும். அதனால தான் அந்த வீடியோவை தனியாகவே ஒரு வீடியோவை நான் போட்டிருந்தேன். அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய வேர்பில் எஸ் அல்லது இஎஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கண்டிப்பாக ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் இதை பாருங்கள். ஹீ ஆர் ஷீ பிளேஸ் கேரம். இந்த ஹீ ஷீ அப்படின்றது ஒரு நேமிங் வேர்டாகவும் இருக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நேமிங் வேர்டும் மென்ஷன் பண்ணணும். தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்றது ஹீ, ஷீ, இட். இது இல்லாமல் நேமிங் வேர்டு. இது எல்லாமே தேர்ட் பர்சன் சிங்குலர் தான். இதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய வேர்புக்கு பக்கத்தில் கண்டிப்பாக எஸ் அல்லது இஎஸ் அப்படின்றத ஆட் பண்ணணும். அதனால தான் இங்கே வந்து ப்ளே அப்படின்றத வந்து பிளேஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுடைய ஃபார்மேட். அடுத்த டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாலே ஜென்ரலாக என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா, அதை பாருங்கள். கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வெர்பும் கூட ஐஎன்ஜி அப்படிங்கிற ஒரு ஆடிங்ஸ் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இப்போ பை அப்படின்னா பையிங், கம் அப்படின்னா கம்மிங், ப்ளே அப்படின்னா பிளேயிங். இந்த மாதிரி கண்டிப்பாக கண்டினியூஸ் டென்ஸ்னாலே ஐஎன்ஜி ஃபார்மேட்டில் கண்டிப்பாக இருக்கணும். இது மெயின் கான்செப்ட் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இன்னொரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கூட முன்னாடி பாருங்கள். அந்த வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பி ஃபார்ம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. நான் ஏற்கனவே அது தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன் அதெல்லாம் நான் வீடியோ தனியாக போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி டென்சஸ் பற்றி சொல்லிக் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு பெரிய பங்கு வகிக்கும் இந்த மாதிரி இடத்துலலாம். அதை நீங்கள் தனியாக நான் இங்கே வந்து சேர்த்து சொல்லிக் கொடுத்தோன்னா வீடியோவும் லென்த்தாக போகும். திடீர்னு எல்லா கான்செப்டையும் ஒன்றா சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு குழப்பமாகவும் இருக்கும். அப்படின்றதுனால தான் நான் இதெல்லாம் தனியாகவே ஒரு வீடியோவை ஏற்கனவே போட்டிருக்கேன். இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர், இந்த பி ஃபார்ம்ஸ் வந்து ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், இதெல்லாம் என்னென்ன யூசேஜ், எப்படி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் தனியாக ஒரு வீடியோ போட்டதுனுடைய மெயின் ரீசனே இது தான். ஸோ நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு பி ஃபார்ம்ஸ்னால் என்னென்ன ஐடியா இருக்குதுன்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஓரளவு தான் ஐடியா இருக்குது, அதனுடைய மெயின் யூசஸ்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தயவு செஞ்சு அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு பி ஃபார்ம்ஸ்னால் என்ன அப்படின்றத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா தான் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இல்லைனா கண்டிப்பாக புரியாது. ஸோ இந்த கண்டினியூஸ் டென்ஸில் ரெண்டாவது முக்கியமான கான்செப்ட் வந்து அந்த பி ஃபார்ம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்கு அந்த 5 பி ஃபார்மில் ஆம், இஸ், ஆர் இது 3 தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆம், இஸ், ஆர் அப்படின்றது முன்னாடி யூஸ் பண்ணுற சப்ஜெக்டை பொறுத்து அதை யூஸ் பண்ணணும். இது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் கண்டினியூஸ் டென்ஸில் ரெண்டே கான்செப்ட் தாங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வெர்பும் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு பி ஃபார்ம் கண்டிப்பாக ஆட் பண்ணிடணும். இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட் வந்து கண்டினியூஸ் டென்ஸுக்கு உண்டான ஃபார்மேட்டு. இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸை எங்கே வேணாலும் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இப்போது. ஐ எம் பையிங் சம் புக்ஸ், ஹீ இஸ் பிளேயிங் கேரம், வி ஆர் பிளேயிங் கேரம். இப்போ நான் வந்து இங்கே 2 மெயின் வெர்பு உங்களுக்காக எடுத்து இந்த ஃபுல் டென்ஸ்லையுமே வந்து 2 மெயின் வெர்பு தான் எடுத்திருக்கேன். ஒன்று பை, ரெண்டாவது ப்ளே. இது ஏன் 2 வெர்பு எடுத்திருக்கேன் அப்படின்னா, பை அப்படின்றதுனுடைய V1 வந்து பை தான். V2 பாஸ்ட் டென்ஸ் வந்து பைனுடைய பாஸ்ட் டென்ஸ் பாட். அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பாட்டு தான். பை, பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ப்ளே வந்து நிறைய மோஸ்ட் ஆஃப் த டென்சஸ்னுடைய வெர்பில் பார்த்தீங்கன்னா
நிறைய மெயின் வெர்பு வந்து பக்கத்தில் இடி அப்படின்ற 2 லெட்டர்ஸை ஆட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸும் கிடச்சிரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் கிடச்சிரும் 80% ஆஃப் வெர்ப்ஸில். இதெல்லாம் வந்து ரெகுலர் வெர்பு, இர்ரெகுலர் வெர்பு நான் ஆல்ரெடி வெர்புன்ற வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ளே அப்படின்றதுடைய பாஸ்ட் டென்ஸ் பார்த்திங்கன்னா பிளேடு, அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பிளேடு தான். ப்ளே, பிளேடு, பிளேடு. ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸை புரிய வைக்கிறதுக்காக தான் 2 வெர்பை வந்து நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா இப்போ ஐ எம் பையிங் அப்படின்றது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி ஆட் பண்ணியாச்சு கண்டினியூஸ் டென்ஸுக்கு. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு பி ஃபார்ம் போடணும். ஸோ நான் சப்ஜெக்ட் வந்து ஐ என்ற சப்ஜெக்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு சிங்குலர். மெயினாக ஐக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஆம் தான் வரணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் அங்கே ஐ எம் பையிங் வந்துச்சு. ரெண்டாவது கீழே பார்த்தீங்கன்னா வி ஆர் பிளேயிங். இந்த வி ஆர் பிளேயிங் அப்படின்றது வின்றது வந்து ஒரு ப்ளூரல் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனால அங்கே ஆர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே விக்கு பக்கத்தில் ஆர் பிளேயிங் அப்படின்றது வந்துடுச்சு. அதே மாதிரி இஸ் பிளேயிங் கேரம் அப்படின்றதுல பிளேக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி போட்டுட்டோம். அதுக்கு முன்னாடி இஸ் வந்து ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா ஹீ அப்படின்றது அவன், அவர் அப்படின்றது ஒரு சிங்குலர் பர்சன் தான். ஐக்கு பக்கத்தில் மட்டும்தான் ஆம் போடணும் அப்படின்னு தெரியும். ஸோ ஒரு சிங்குலர் பர்சனாக குடிக்கும்போது அங்கே கண்டிப்பாக இஸ் அப்படி தான், ஹீ, ஷீ, இட்டு இந்த மாதிரி எது சிங்குலர் பர்சன் யூஸ் பண்ணாலும் அதுக்கு பக்கத்தில் வந்து இஸ் அப்படின்ற ஒரு பி ஃபார்ம் தான் ஆட் பண்ணணும். அதனால தான் இங்கே ஹீ இஸ் பிளேயிங். இங்கே கீழே வந்து ப்ளூரல் ஃபார்முக்கு வி ஆர் பிளேயிங். ஸோ இதுதாங்க சின்ன கான்செப்ட். ஐஎன்ஜி ஆட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஒரு பி ஃபார்ம் ஆட் பண்ணணும், சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கணும். இந்த 2 கான்செப்டை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். அடுத்து 3வது டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் டென்ஸுடைய ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மெயினாக அந்த V3ன்னு சொன்னால் பார்த்தீங்களா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே அதில் வரக்கூடிய வெர்பு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. இதுதான் ஃபஸ்ட்டு மெயின் கான்செப்ட். அதுக்கு 2வது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸுக்கு எப்படி வெர்புக்கு முன்னாடி ஒரு பி ஃபார்ம் போடணுமோ அதே மாதிரி பர்ஃபெக்ட் டென்ஸில் வெர்புக்கு முன்னாடி ஹேவ் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுவும் நமக்கு தெரியும். ஹேவ், ஹேஸ், ஹேடு இது 3 தான் வந்து ஹேவ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஹேவ், ஹேஸ் அப்படின்றத வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம், ஹேட் அப்படின்றத பாஸ்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுலேயும் ஹேவ், ஹேஸ் அப்படின்னு 2 ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஏற்கனவே சொன்னது தான். அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லும்போது 3rd பர்சன் சிங்குலர் கான்செப்ட் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 3rd பர்சன் சிங்குலர் எப்படி வந்து ஹீ, ஷீ, இட்டு, நேமிங் வேர்டு இதை 4த்தையும் யூஸ் பண்ணும்போது பக்கத்தில் எஸ் அல்லது இஎஸ் சேர்க்குறோமோ அதே மாதிரி இந்த 3rd பர்சன் சிங்குலருக்கு பக்கத்தில் வரக்கூடிய இந்த ஹேவ், ஹேஸில் வந்து ஹேஸ் தான் கண்டிப்பாக போடணும், ஹேவ் போடக்கூடாது. அந்த 3rd பர்சன் சிங்குலர் தவிர்த்து வேறு எந்த சப்ஜெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஹேவ் போட்டுக்கலாம். இதுதான் அந்த மெயின் கான்செப்ட். அதுக்காக தான் இங்கே வந்து ஹேவ், ஹேஸ் அப்படின்னு 2 கொடுத்துருக்கேன். ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸுடைய மெயின் ஃபார்மேட் வந்து 2 விஷயந்தான். பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வேர்ப் இருக்கணும், அதுக்கு முன்னாடி ஹேவ் அல்லது ஹேஸ் இது 2த்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இதுதான் வந்து பர்ஃபெக்ட் டென்ஸுடைய ஃபார்மேஷன். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஏற்கனவே எடுத்துக்கிட்ட அதே பை, ப்ளே 2 வெர்ப் தான் எடுத்திருக்கேன். இங்கே வந்து எப்படி மாறுது பாருங்கள். அது ஐ ஹேவ் பாட் சம் புக்ஸ். இங்கே ஐ ஹேவ் பாட் அப்படின்றது பை வந்து பாட் அப்படின்னு மாறி இருக்குது. ஸோ பையினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 ஃபார்மேட் வந்து பாட். ஸோ அதனால் வந்து பையை வந்து பாட்டாக போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹேவ் ஃபார்ம் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லைங்களா. ஐ அப்படின்றது வந்து ஒரு சிங்குலர், அதனால் அவங்க வந்து 3rd பர்சன் கிடையாது, அதனால் வந்து அங்கே ஐ ஹேவ் போட்டிருக்கோம். கீழே பாருங்கள், ஹீ ஆர் ஷீ ஹேஸ் பாட் சம் புக்ஸ். இங்கே ஹீ, ஷீ அப்படின்றது 3rd பர்சன் சிங்குலர் அப்படின்றதுனால ஹேவ் போடக்கூடாது, கண்டிப்பாக ஹேஸ் தான் போடணும். அதனால தான் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிளாக நான் கொடுத்துருக்கேன். 3வது பாருங்கள், தே ஹேவ் பிளேடு கேரம். ஸோ இங்கே தே அப்படின்றது ப்ளூரல், அது வந்து 3rd பர்சன் கிடையாது, அதனால் வந்து 3rd பர்சனில் ப்ளூரல் அது, அதனால் வந்து ஹேஸ் போடாமல் அங்கே ஹேவ் போட்டிருக்கோம். இந்த மெயின் கான்செப்ட் தான் நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஹேவ் ஹேஸ் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இங்கே எந்த சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் எது வரணும் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே ப்ளே அப்படின்றது அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மேட் பிளேடு, அதனால தான் வந்து அங்கே பிளேடு போட்டிருக்கேன். ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 2 விஷயம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பை வந்து V3 ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹேவ் ஃபார்ம் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும். இதுதான் பர்ஃபெக்ட் டென்ஸினுடைய மெயின் ஃபார்மேட். அடுத்து 4வது டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் டென்ஸும் ஆட் ஆகிருக்கு, கண்டினியூஸ் டென்ஸும் ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த 2 ஃபார்மேட்டை இங்கே கண்டிப்பாக அப்ளை பண்ணாலே இதை ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். அது எவ்வளோ அழகாக அதை ஃபார்மேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், நான் சொல்கிறேன். இதில் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சொன்னது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா வெர்புக்கு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் இங்கே வெர்பு ஐஎன்ஜி போட்டிருக்கேன். அதே மாதிரி கண்டினியூஸ் டென்ஸில் வெர்புக்கு முன்னாடி பி ஃபார்ம்ஸில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் பர்ஃபெக்ட் டென்ஸில்
வெர்பை வந்து V3 ஃபார்மேட்டில் தான் போடணும், அதுக்கு முன்னாடி ஹேவ் ஃபார்ம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மொத்தம் இந்த 4 கான்செப்ட்டுமே இந்த டென்ஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். எதுவுமே எந்த லாஜிக்குமே இதில் மிஸ் ஆகக்கூடாது. அது எவ்வளோ அழகாக அதை டிசைன் அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கண்டினியூஸ் டென்ஸுக்கு உண்டான ஐஎன்ஜி ஃபார்மேட் அதெல்லாம் போட்டாச்சு. ஸோ வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி அது முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஹேவ் அல்லது ஆஸ் வந்து ப்ரெசென்ட்ன்றதுனால அந்த ஹேவ் ஃபார்மை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இதில் 2 மிஸ் ஆகுது. இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு V3 ஃபார்மேட் வரணும் வெர்பு கூட, அது இல்லை. ரெண்டாவது கண்டினியூஸ் டென்ஸுக்கு பி ஃபார்ம்ஸ் ஏதாவது ஒன்று வரணும், அதுவுமே இல்லை. அப்போ 2 கான்செப்டையும் எப்படி இதில் பூர்த்தி பண்ணுறது அப்படின்னா எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். நடுவில் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், பீன் அப்படின்ற ஒரு வார்த்தை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பி ஃபார்ம்ஸுக்கு பதிலாக பி அப்படின்ற ஒரு வேர்டு, நான் ஏற்கனவே அந்த பி ஃபார்ம்ஸ் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். பி அப்படின்றதே வந்து ஒரு மெயின் வெர்பாக கூட நம்ம இது பண்ணிக்க முடியும். அந்த வெர்புனுடைய V1 V2 V3 எப்படி இருக்குன்னா பி பீன் பீன் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணி 2த்தையுமே இங்கே பூர்த்தி பண்ணிட்டாங்க. எப்படின்னா ஸோ பி ஃபார்ம் அப்படின்றத ஜென்ரலாக பி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க, கூடவே அதனுடைய V3 ஃபார்மேட்டு பீன் அப்படின்றதையும் இங்கே அப்ளை பண்ணி அந்த 2 மீதி விட்டு போன மீதி 2 கான்செப்டையும் இங்கே அப்ளை பண்ணி மொத்தமாக ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ என்னென்ன இங்கே வந்துச்சு அப்படின்னா வெர்பு கூட ஐஎன்ஜியும் போட்டாச்சு, முன்னாடி ஹேவ் ஃபார்மும் போட்டாச்சு பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு. ஸோ அதனுடைய V3 ஃபார்மேட் வந்து பீனுடைய V3 ஃபார்மேட் பீனும் போட்டாச்சு. பி ஃபார்ம்ஸ் வரணும், அதுக்கு பதிலாக பி அப்படின்ற வார்த்தை தான் அங்கே மென்ஷன் பண்ணி பீன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே இங்கே உங்களுக்கு பூர்த்தி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக அதை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதுதான் வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுடைய ஃபார்மேட். இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ அதே பை ப்ளே தான் எடுத்திருக்கேன். இங்கே எப்படி போகுது பாருங்கள், ஐ ஹாவ் பீன் பையிங் புக்ஸ். ஸோ அந்த பை அப்படின்றது வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதுனால ஐஎன்ஜி ஆட் பண்ணியாச்சு, பையிங் வந்துடுச்சு. பர்ஃபெக்ட் டென்ஸ் கண்டிப்பாக பூர்த்தி பண்ணணும், அதனால் ஹேவ் போட்டாச்சு. பீன் அப்படின்ற வார்த்தையை போட்டோம்னா அந்த V3யும் முடிஞ்சுது, பி ஃபார்மும் அதிலே அடங்கிடுது. ஸோ எப்படி வந்திருக்கு பாருங்கள், ஐ ஹாவ் பீன் பையிங் புக்ஸ். இதுதான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுடைய ஃபார்மேஷன். அதே மாதிரி கீழே பாருங்கள், ஹீ ஷீ இட்டு நேமிங் வேர்டு எதை போட்டாலும் கண்டிப்பாக என்ன வரணும், ஹேஸ் தான் வரணும் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு. அதனால் ஹீ ஹேஸ் ஷீ ஹேஸ். ஸோ ஹீ ஹேஸ் பீன் பையிங் புக்ஸ் அந்த மாதிரி அங்கே மாறி இருக்குது. தேன்றது ப்ளூரல், ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சது தான். தே ஹாவ் பீன் பிளேயிங் கேரம். ஸோ பிளேன்றது பிளேயிங் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து 4 டென்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பாஸ்ட் டென்ஸில் மீதி 4 டென்ஸு பார்க்கலாம். இப்போ இந்த 4 டென்ஸு எப்படியும் உங்களுக்கு நான் புரிய வச்சனோ இதே கான்செப்ட் தான் மீதி இருக்கிற 8 டென்ஸுக்குமே அப்ளை ஆகும். என்ன பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா அதுக்கு உண்டான சின்ன சேஞ்சஸ் வரும், ஃப்யூச்சர் டென்ஸ்னால் அதுக்கு உண்டான சின்ன சேஞ்சஸ் வருமே தவிர மற்றபடி உங்களுக்கு மற்ற ஜென்ரலாக என்ன சொன்னோன்னா அது எல்லாமே இங்கே அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மீதி இருக்கிற 8 டென்ஸும் உங்களுக்கு புரியறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்காது, நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா பார்ப்போம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி, அதே மாதிரி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ஜஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸ் மட்டும் போட்டால் போதும், அந்த V2 ஃபார்மேட் மட்டும் போட்டால் போதும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணிடலாம். அது எக்ஸாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். ஐ பாட் சம் புக்ஸ், வி பிளேடு கேரம். ஸோ பைனுடைய பாஸ்ட் ஃபார்ம் வந்து பாட்டு, பிளேனுடைய பாஸ்ட் ஃபார்ம் வந்து V2 ஃபார்மேட் பிளேடு. அதனால தான் வந்து இங்கே ஐ பாட் சம் புக்ஸ் வி பிளேடு கேரம். ஜஸ்ட்டு அதனுடைய V2 ஃபார்மேட் மட்டும் அப்ளை பண்ணாலே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஈஸியாக முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி வந்து எந்த ஆடிங்ஸுமே இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அடுத்தது பாஸ்ட் டென்ஸில் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது ஏற்கனவே சொன்ன அதே லாஜிக் தான். கண்டினியூஸ் டென்ஸ்னாலே கண்டிப்பாக வெர்புக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு முன்னாடி பி ஃபார்ம்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே கான்செப்ட் தாங்க இங்கேயும். என்னன்னு கேட்டிங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் அப்படின்றதுனால ஒரு சின்ன சேஞ்ச் வந்து ஆம் இஸ் ஆர் அங்கே ப்ரெசன்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இங்கே வாஸ் அல்லது வேர் அப்படின்றத பாஸ்ட் டென்ஸுக்கு பி ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இது வாஸ்ன்றது சிங்குலர் யூஸ் பண்ணக்கூடியது, வேறுன்றது ப்ளூரல் யூஸ் பண்ணக்கூடியது, அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கான்செப்ட்டு அவ்வளோதான். கண்டினியூஸ் டென்ஸில் மெயின் 2 கான்செப்ட்டும் வந்துடுச்சு. இந்த சின்ன சேஞ்ச் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கனாலே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் முடிஞ்சுது. அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். ஐ வாஸ் பையிங் சம் புக்ஸ். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், அங்கே ஐ எம் பையிங் அப்படின்னு போட்டோம் இல்லைங்களா, இங்கே பையிங் ஆல்ரெடி ஐஎன்ஜி வந்துடுச்சு. பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றதுனால இங்கே ஐன்றது ஒரு சிங்குலர் அப்படின்றதுனால அங்கே வந்து ஐக்கு பக்கத்தில் வாஸ் அப்படின்ற ஒரு பி ஃபார்ம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கீழே ஈ ஷி அப்படின்றது இங்கே நம்ம தேர்ட் பர்சன்லாம் பார்க்கவே தேவையில்ல, அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும் பார்த்தா போதும். இங்கே ஈ ஷி அப்படின்றது சிங்குலர் அப்படின்றதுனால வாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வி அப்படின்றது ப்ளூரல், அதனால் வந்து அது பக்கத்தில் வேர் அப்படின்ற ஒரு பி ஃபார்ம் ஆட் பண்ணியிருக்கோம். வி வேர் பிளேயிங் கேரம்.
அதே மாதிரி கீழே ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், யூ வேர் பிளேயிங் கேரம். யூ அப்படின்றது நமக்கு தெரியும், சிங்குலராகவும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணலாம். நீ அப்படின்னு சொல்லலாம், நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக யூவுக்கு பக்கத்தில் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி யூவுக்கு பக்கத்தில் ஆர் தான் வரணுமோ அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் யூவுக்கு பக்கத்தில் வேர் தான் வரணும். இங்கே சிங்குலராக ப்ளூரலாலாம் பார்க்கவே தேவையில்லைங்க. ஸோ யூ வேர் பிளேயிங் கேரம், இதுதான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதை நான் ஏற்கனவே சொன்ன அதே ஜென்ரல் கான்செப்ட்டு. பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே நம்ம V3 ஃபார்மேட் கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்கேன். முன்னாடி ஹேவ் ஃபார்ம் வரணும், அதே தான் இங்கேயும் அப்ளை பண்ணணும். ஸோ V3 போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி ஹேவ் ஃபார்மில் ஹேவ் ஆஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்கு போயிடுச்சு. ஹேடுன்றது பாஸ்ட் டென்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணக்கூடியது. இங்கே வந்து அந்த குழப்பம்லாம் இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக ப்ளூரலாக தேர்ட் பர்சனாக அந்த மாதிரி எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு நீங்கள் ஹேடு போட்டுடலாம், வேறு எந்த ஃபார்மேட்டுமே அதில் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஹேட் ப்ளஸ் V3 ஃபார்மேட் வந்துடணும். இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ ஹேட் பாட் சம் புக்ஸ், தே ஹேட் பிளேடு கேரம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பைனுடைய V3 ஃபார்மேட் பாட் போட்டாச்சு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்றதுனால ஹேவ் ஃபார்ம் வந்து ஹேடு அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கோம். அதே தான் இது வந்து மேலே இருக்குது சிங்குலர், கீழே இருக்குது ப்ளூரல். ஸோ எந்த சேஞ்சுமே இல்லை. தே ஹேடு பிளேடு, பிளேக்கு வந்து பிளேடு போட்டாச்சு, ஹேடு போட்டாச்சு. சிம்பிள் கான்செப்ட் தாங்க. ஹேடு ப்ளஸ் V3 அவ்வளோதான். இதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுவும் ஏற்கனவே சொன்னது தான். கண்டினியூஸ் டென்ஸுக்கு வேர்புக்கு முன்னாடி ஐஎன்ஜி போடணும், பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஹேடு போடணும். அதே பீன் தான் இங்கேயும் ஆட் ஆகுது. அதே ஜென்ரல் கான்செப்ட் இங்கே முன்னே சொன்னால் அதே தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அங்கே ஹேவ் ஆஸுக்கு பதிலாக இங்கே என்ன சேஞ்ச் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஹேடு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். மற்றபடி எல்லாமே அதே தாங்க. அங்கே ஐ ஹேவ் பீன் பிளேயிங் அப்படின்னா இங்கே ஹி ஹேட் பீன் பிளேயிங் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி எந்த சேஞ்சுமே இல்லை. ஹேவுக்கு பதிலாக இங்கே ஹேடு மட்டும்தான் நீங்கள் மாற்ற போகிறீங்க, மற்றதெல்லாம் அதே தான். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஐ ஹேட் பீன் பையிங் புக்ஸ், வி ஹேட் பீன் பிளேயிங் கேரம். அவ்வளோதாங்க. ஹேட் மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும், மற்றபடி எல்லாமே அதே கான்செப்ட் தான். அடுத்தது ஃப்யூச்சர் டென்ஸில் மீதி இருக்கிற நாளும் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இதில் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் அதே தான். ஃப்யூச்சர் டென்ஸு அப்படின்றது வந்து குறிக்கிறதுக்கு நம்ம ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா வில் அல்லது ஷல் அப்படின்னு ஒரு 2 வேர்டு இருக்குது. இது ரெண்டுத்தில் எது வேணாலுமே யூஸ் பண்ணலாம். அது நவுனுக்கு ஏற்ற மாதிரி வில் அல்லது ஷல் வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு மாடல் வர்பு வந்து ரொம்ப மெயினான கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஆனால் டென்ஸை பற்றி பேசும்போது ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னால எல்லார் வாயிலையும் ஈஸியாக வரக்கூடியது வில் மட்டும்தான். ஷல் வந்து மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம வில்லை வச்சே கூட பார்த்துக்கலாம். ஸோ வில் அப்படின்ற ஒரு வேர்டை மட்டும் நீங்கள் முன்னாடி அந்த ஆக்சிலரி வெர்பை யூஸ் பண்ணிட்டீங்கனாலே ஃப்யூச்சர் டென்ஸு முடிஞ்சுது. அதுக்கு பக்கத்தில் வந்து கண்டிப்பாக V1 ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். இதுதான் சிம்பிள் ஃப்யூச்சர். அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். ஐ வில் பை சம் புக்ஸ், வி வில் ப்ளே கேரம். ஸோ நம்ம இங்கே எங்கேயுமே பை ப்ளேவில் எந்த சேஞ்சும் பண்ணல. அந்த V1 ஃபார்மேட்டை அப்படியே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி மட்டும் வில் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த வில்லுன்ற மாடல் வெர்பை ஆட் பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணிங்கனாலே ஃப்யூச்சர் டென்ஸ் முடிஞ்சுது. அவ்வளோதான். இது வந்து சிம்பிள் ஃப்யூச்சர். அடுத்த டென்ஸ் வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதுவும் ஏற்கனவே சொன்னால் அந்த கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்மேட் வந்து ஐஎன்ஜி ஃபார்மேட் வந்துடுது. இங்கேயும் முன்னாடி சொன்ன ஒரு சின்ன லாஜிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸுக்கு முன்னாடி பி ஃபார்ம்ஸ் வரணும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இங்கே ஆல்ரெடி வில் அப்படின்ற ஒரு ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்கிறதுக்கான வேர்டு போடுறோம். அதுக்கு பக்கத்தில் வந்து ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர் வந்து அந்த 5த்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. ஐ வில், ஆம், ஐ வில், ஈஸ் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது நல்லா இருக்காது. அப்படின்றதுனால அந்த பி ஃபார்முடைய மெயின் வெர்பு பி அப்படின்றதையே எடுத்து முன்னாடி ஆட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். பாருங்கள், இப்போ அந்த கண்டினியூஸ் டென்ஸுக்கு உண்டான கான்செப்டும் முடிஞ்சிச்சு, ஃப்யூச்சர் டென்ஸுக்கு உண்டான கான்செப்டும் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து இங்கே ஐ வில் பி பிளேயிங், ஐ வில் பி கம்மிங், ஐ வில் பி ரைட்டிங் அந்த மாதிரி வெர்பை வந்து மாற்றிக்கும். அவ்வளோதாங்க. இந்த கண்டினியூஸ் டென்ஸ் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு உண்டான கான்செப்ட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஐ வில் பி பையிங் சம் புக்ஸ், வி வில் பி பிளேயிங் கேரம். அதே தான். ஸோ ஐஎன்ஜி போட்டாச்சு. பி ஃபார்ம்ஸ் இதில் வந்து பி ஃபார்ம்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாதுன்றதுனால அந்த பி அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணியாச்சு. ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்கிறதுக்காக வில் அப்படின்ற வார்த்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கான்செப்டை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஈஸியாக இருக்கும். ஐ வில் பி பையிங், வி வில் பி பிளேயிங் கேரம். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுலேயும் அதே தான். பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக V3 ஃபார்மேட் வரணும்னு சொல்லியிருக்கேன். ஹேவ் ஃபார்ம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்றதுனால முன்னாடி ஒரே ஒரு சின்ன இது வந்து
வில் அப்படின்ற வார்த்தையை நம்ம போட்டிருக்கோம். இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம், பி ஃபார்ம்ஸுக்கு மட்டும் நீங்கள் அந்த ஆமிஸ் ஆர் வாஸ் வேர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனால் ஹேவ் ஃபார்ம்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பி ஃபார்ம்ஸும் மாடல் வெர்பும் அப்படின்றது வேறு. ஆனால் மாடல் வெர்பு வந்து 2 மாடல் வெர்பை ஒரே இடத்த நம்ம யூஸ் பண்ணலாம். அது நான் டென்ஸை பற்றி விரிவாக சொல்லும்போது கண்டிப்பாக சொல்லித்தரேன். இதை மட்டும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிங்க. வில்லுக்கு பக்கத்தில் ஹேவ்ன்ற மாடல் வெர்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் இங்கே வந்து ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்கிறதுக்காக வில்லையும் பர்ஃபெக்ட் டென்ஸை குறிக்கிறதுக்காக ஹேவ் ஃபார்ம் ப்ளஸ் V3 அப்படின்றத சேர்த்து சொல்கிறோம். ஸோ இதனுடைய ஃபார்மேட் வந்து வில் ஹேவ் ப்ளஸ் V3. ஸோ இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஐ வில் ஹேவ் பாட் சம் புக்ஸ், வி வில் ஹேவ் பிளேடு கேரம். ஸோ பைன்றதுனுடைய ஃபார்மேட் V3 பாட் மாறி இருக்குது, பிளேடு மாறி இருக்குது. ஹேவ் ஃபார்ம் வந்து இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து நீங்கள் ஹேவா ஹேஸான்ற கன்ஃபியூஷனே உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அதுக்கு சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வில் அப்படின்ற ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்கிறதுக்கான வேர்டு போடுறதால அதுக்கு பக்கத்தில் ஹேவ் தான் போடணும். அது சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹேவா ஹேஸான்லாம் இங்கே நீங்கள் மாற்ற வேண்டிய வேலையே இல்லை. ஜஸ்ட்டு ஐ வில் ஹேவ், வி வில் ஹேவ், ஷீ வில் ஹேவ், அவ்வளோதாங்க. ஸோ அது பக்கத்தில் வந்து V3 ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. ஐ வில் ஹேவ் பாட், வி வில் ஹேவ் பிளேடு, அவ்வளோதான். லாஸ்ட்டு டென்ஸு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இதுவும் சேம் சொன்னது தான். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஹேவ் பீன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, இது ஏற்கனவே சொன்னது. இது கூட நம்ம சின்னதாக ஆட் பண்ண போகிற ஒரே ஒரு விஷயம், ஃப்யூச்சர் டென்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்காக வில் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். மற்றதெல்லாம் அதே தான். ஐ ஹாவ் பீன் பிளேயிங் அப்படின்றது ஐ வில் ஹாவ் பீன் பிளேயிங் அப்படின்னு மாறப்போகுது. மற்றபடி எல்லாமே அதே கான்செப்ட் தான் இங்கே வரப்போகுது. இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ வில் ஹாவ் பீன் பையிங் புக்ஸ், வி வில் ஹாவ் பீன் பிளேயிங் கேரம். ஆல்ரெடி சொன்னது தாங்க. ஐ ஹாவ் பீன் பையிங் அப்படின்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இங்கே வில் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே தான். இந்த ஹேவ் ஹேஸ் எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் வில் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதுதான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 12 டென்ஸுமே உங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுக்கு நிறைய பேருக்கு பயத்தையே கொடுத்துருக்கோம். இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி டென்ஸை வந்து எந்த இடத்த எப்படி அப்ளை பண்ணுறது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது. டிஎன்பிஎஸ்சியில் நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஒரு சென்டென்ஸை மேலே கொடுத்துட்டு இது என்ன டென்ஸுன்னு கீழே நிறைய குழப்பமாக கொடுத்துருப்பாங்க. அதில் நிறைய பேர் குழப்பமாகவே பதிலளிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் நான் சொல்லி கொடுத்ததை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குழப்பம் இதுக்கப்புறம் வரவே வராது. டென்ஸை பார்த்து இனிமேல் நீங்கள் பயப்படவும் வேணாம். தயவு செஞ்சு மெமரி பண்ணாமல் இப்போ நான் சொன்ன கான்செப்டை ஒவ்வொரு டென்ஸ்லையும் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே ஓனாக நிறைய டென்சஸ் வச்சு நிறைய சென்டென்ஸை நீங்களே உருவாக்க முடியும். பேசுகிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி தாங்க நம்ம நிறைய இதுக்கப்புறம் வரப்போகிற மெயின் கிராமர்லாம் பார்க்க போகிறோம். அதனால் இதை நீங்கள் தயவு செஞ்சு இன்னொரு முறை கூட பாருங்கள். நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய மெயின் கிராமர்ஸ்லாம் வந்து உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.